ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடற்கன்னி பொருட்காட்சி. இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், பெரிய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் தனியாக இதுக்கு மட்டும் ஒரு வீடியோஸாக நான் போட்டதில்லை. இதை மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காண்டி போட்டிருக்கேன். இதான் கடற்கன்னி. கடற்கன்னி மாதிரி உடை அணிந்து அழகாக வந்து நிறைய இதெல்லாம் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து மேஜிக்லாம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன குழந்தைங்கள்லாம் நிஜ கடற்கன்னியா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப படுத்தே கிடந்தாங்க. நாங்கள் வந்து நெஜ கடற்கன்னின்னு நினச்சிட்டோம். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது அவங்க வந்து நெஜ அக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுவரை நம்ம காரைக்குடியில் பார்த்திராத ஒரு பொருட்காட்சியை வந்து நான் பார்த்தேன். சின்ன பிள்ளைங்களாம் அந்த கடற்கன்னி முன்னாடி செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது இப்படிலாம் அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நல்லா ஸ்விம் பண்ணி அழகாக போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஒவ்வொரு சமயம் 5:30லேருந்து நைட்டு 10:30 வரை வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. அப்பப்போ அவங்களால சுவாசிக்க முடியாதுல்ல, அதனால் அப்பப்போ மேலே போய் மூச்சு விட்டுட்டு வருவாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. மீன்களும் பார்த்திங்கன்னா ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட மீன்கள் வந்து அங்கே இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு, காதுக்குள்ளே அந்த தண்ணிகள் போகாமல் இருக்கிறதுக்கு பஞ்சு, அப்புறம் கிளாஸு, அதுக்கான உடை எல்லாம் போட்டுட்டு தான் இது பண்ணணும். பாருங்கள், மீன் மாதிரி எப்படி சுற்றுறாங்க பாருங்கள். இப்போ ஸ்விம் பண்ணி அந்த எண்டுலேருந்து இந்த ஸ்டார்ட்டுக்கு வருவாங்க. ட்ரெஸ்ஸு பாருங்கள், நிஜம் மீன் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. அந்த உடை பார்த்திங்கன்னா மீனோட அந்த செதில்கள் மாதிரி இருக்குது பாருங்கள். அவங்க அப்படி சுற்றும் போது அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக நிஜ மீனோட ட்ரெஸ்ஸு பறந்து விழுகிற மாதிரியே இருக்கும். அஞ்சரை டு 6:30, 6:30 டு 7:30, 7:30 டு 8:30, 8:30 டு 9:30, 9:00 டு 10:30 இவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து தண்ணியிலே நிற்கிறாங்க. பொருட்காட்சிக்கு போகிறவங்க எல்லாருமே மீன்களை பார்க்குறாங்க இல்லையோ, இந்த கடற்கன்னியை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் ரொம்ப சரியான கூட்டமாக இருந்துச்சு. லைனில் நின்று பார்த்தாங்க அந்த கடற்கன்னியை. ஆனால் எல்லாத்துலேயுமே அவ்வளோவா கூட்டம் இல்லை. இந்த இடத்துல மட்டும் ஒரு 50-100 பேர் நின்று பார்க்குறாங்க. அந்தளவு இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படுத்துருக்காங்க பாருங்கள், கடற்கன்னி நெஜ உள்ள கடற்கன்னி மாதிரியே இருக்குது பாருங்கள். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடற்கன்னி இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வர மீனவர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து நம்ம வந்து கடற்கன்னி இன்னும் நேரில் பார்த்தது கிடையாது. கடல் பாசுன்ற சொல்லக்கூடிய உயிரினங்கள் மட்டும் இருக்குது. அது எப்படின்னா, இந்த மீனவர்கள் அடிக்கடி கடலுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த கடல் பசுங்கிறத ஒரு உயிரினத்தை வந்து பார்க்குறாங்க. அதை வந்து கடற்பசுங்கிற அந்த உயிரினத்தை பிடிச்சா திரும்பவும் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்குள்ளேயே விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து அழியும் உயிரினங்களில் வந்து பட்டியலில் வந்து அது இருக்குது. கடல் பசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கடல்லையே. அதனால் சப்போஸ் அவங்க வந்து வலைகளை சிக்கினாலோ இல்லை இவங்க பிடிக்கும்போது கையில் தென்பட்டுச்சுனாலும் திரும்பவும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா வந்து கடல் பசுவோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. அதனால் திரும்ப அது கடலுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அந்த கடல் பசுன்ற சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் வந்து எப்படின்னா, மனிதர்கள் போலயே அழுமா, கிட்டத்தட்ட மனிதர்கள் போலயே இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த அழுகிறதுனா மனிதர்கள் மாதிரி அழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே உள்ள இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீனவர்கள்லாம் சொல்லிட்டு. அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம், ஒரு 30 வருஷம் அந்த கேப்பில் தான் திரும்ப பார்க்க முடியும். அந்தளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலே இவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணனால மேலே போய் அழகாக மூச்சு விடுறாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து யாருனாலையும் தண்ணிக்குள்ளே வந்து நிற்க முடியாது. இந்த இப்படி நிற்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் போய் மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, வெற்றிடம் மாதிரி இருக்குது, அங்கே போய் மூச்சு விட்டுட்டு வராங்க. இதளவு தான் தண்ணீர். அப்புறம் திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு திரும்பவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க.
அங்கே உள்ள குழந்தைங்களுக்குலாம் செல்ஃபி, ஹார்ட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. தலைகீழா ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டார்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வருவாங்க. திரும்ப இந்த எண்டுலேருந்து அந்த ஸ்டார்ட்டுக்கு போவாங்க. இப்படியே அதில் கிளாஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் இங்கிட்டும் அழகாக போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் நெஞ்சல் கடலில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இது வடிவமைச்ச மாதிரியே தெரியலை. நிஜத்தில் கடலில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அதே மாதிரியே இருந்துச்சு. செட்டப்புமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு கடற்கன்னி இறங்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. அடுத்து இன்னொரு கடற்கன்னி இறங்குறாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த உடை வந்து மீன் மாதிரியே இருக்குது. அடுத்து இன்னொரு அக்காவும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. அடுத்து இந்த அக்கா இனிமேல் ஃபுல்லாக இவங்க தான். இப்போ 2 பேரும் சேர்த்தே கொஞ்சம் நேரம் இது பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. மேலேருந்து எப்படி கீழே வராங்கன்னே தெரில. ஆச்சரியமாக தான் இருக்குது உங்களை பார்க்குறப்ப. மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வேலைகளுமே அதிகமான கஷ்டம் இருக்குது. அதே போல் தான் இதோட வேலையும் ரொம்ப கடினமானதாக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப பயிற்சி தேவைப்படும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது மாதிரி செய்ய வரும். எடுத்த உடனே இது மாதிரி செய்ய வராது. இதுக்கு வந்து முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம செய்யும்போதும் அதுக்கு தகுந்தமான உடைகள் அணிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி போட்டு, அந்த காதுக்குள்ளே தண்ணி போகாத அளவு பஞ்சு வச்சு இப்படி பண்ணால் மட்டும்தான் யாருனாலையும் செய்ய முடியும். இவங்க அதே மாதிரியே செட்டப் பண்ணி இது பண்ணியிருக்கனால அந்த மீன் மாதிரியே இருக்குது.